அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த 3வது அவதாரமான வராக அவதாரம். பூமி தேவியையே கடலுக்கு அடியில் ஒரித்து வைத்த இரண்யாட்சன் என்ற அசுரனை அழித்து உலகை எப்படிக் காத்தார் மகாவிஷ்ணு? ஏன் அவர் ஒரு பன்றி உருவம் எடுக்க வேண்டியிருந்தது? இந்த சுவாரஸ்யமான கதையை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்குள்ள போலாம். முன்னொரு காலத்தில் இரண்யாட்சன் என்ற வலிமை மிக்க அசுரன் இருந்தான். அவன் கடும் தவம் புரிந்து தேவர்களாலோ அல்லது மனிதர்களாலோ தன்னை அழிக்க முடியாது என்ற வரத்தை பெற்றான். இதனால் மதம் பிடித்த அவன் தேவர்களைத் துன்புறுத்தி ஒட்டுமொத்த பூமியையும் கவர்ந்து சென்று ஆழமான பாதாளக் கடலுக்கு அடியில் மறைத்து வைத்தான். பூமி காணாமல் போனதால் உலகமே இருளில் மூழ்கியது. உயிரினங்கள் வாழ வழியின்றி தவித்தன. இதைக் கண்டு கவலையடைந்த படைப்புக் கடவுளான பிரம்மா மகாவிஷ்ணுவை வேண்டினார். அப்போது பிரம்மாவின் மூக்கிலிருந்து ஒரு சிறிய துகள் வெளியேறி ஒரு பெரிய வராகமாக உருவெடுத்தது. மகாவிஷ்ணு ஏன் பன்றி உருவம் எடுத்தார் தெரியுமா? இரண்யாட்சன் பெற்ற வரத்தில் பன்றியால் தனக்கு ஆபத்து வரும் என்று அவன் நினைக்கவே இல்லை. விஷ்ணு எடுத்த அந்த வராக உருவம் வானத்தை முட்டும் அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்தது. அவர் நேராக பாதாளக் கடலுக்குள் குதித்தார். கடலுக்கடியில் பூமி தேவியைக் கண்டெடுத்த வராகமூர்த்தி அவரை தனது நீண்ட தந்தங்களால் தாங்கிப் பிடித்துக்கொண்டு மேலே வர முயன்றார். அப்போது இரண்யாட்சன் அவரை தடுத்தான். இருவருக்கும் இடையே பயங்கரமான போர் நடந்தது. இறுதியில் மகாவிஷ்ணு தனது சக்தியால் அந்த அசுரனை வதம் செய்தார். அசுரனை அழித்த பிறகு மகாவிஷ்ணு பூமி தேவியை மீண்டும் பழைய இடத்திலேயே நிலைநிறுத்தினார். தேவர்கள் மலர் தூவி அவரை போற்றினர். தீமையை அழித்து உலகைக் காக்க இறைவன் எடுத்த மிக முக்கியமான அவதாரமே இந்த வராக அவதாரம். தன் பக்தர்களையும் இந்த பூமியையும் காக்க இறைவன் எடுத்த இந்த வராக அவதாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னவென்றால், அதர்மம் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் தர்மம் ஒரு நாள் வெல்லும் என்பதுதான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக மற்றும் புராண கதைகளை தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.